திருக்குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு குட்டி கதை பார்ப்போங்க. என்ன அப்படின்னா, ஒரு அம்மா அவர்களுக்கு ஒரு அழகான பிள்ளை, கஷ்டப்பட்டு நல்லபடியாக வளர்த்துட்டாங்க, வேலை பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பேரன். அப்போ அந்த அம்மா ஒரு சின்ன என்ன அப்படின்னா, ஒரு கண் இருக்காது, முதுகு ஒரு மாதிரி அசிங்கமாக கோடு விழுந்திருக்கும், மூஞ்சியெல்லாம் இதுவாக இருக்கும், இது மாதிரி வரி வரியாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், கூன் விழுந்திருக்கும், அசிங்கமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவை அசிங்கம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது கண்டிப்பாக. அப்போ புள்ள அவ்வளோ பிரியம், தான் அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க, அவ்வளோ தாங்குவாங்க. ஆனால் மருமக அப்படி கிடையாது. ஆனால் மரியாதை கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பயப்படுவாங்க கிட்டக்கு போனாலே, மூஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறச்ச பேரனும் சாப்பிட்டியா பாட்டின்லாம் கேட்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், அவனுக்கும் பிடிக்காது. அப்போ தான் அம்மாவை எல்லா பேரும் வெறுக்கிறாங்களே அப்படின்ட்டு புள்ள நினைப்பான். அப்போ இந்த மருமக சொல்கிறான், எங்கள் வீட்டிலேருந்து எல்லா பேரும் வராங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லி வைங்க, இனிமேல் கீழெல்லாம் இறங்கக்கூடாது, மாடியிலே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இப்படி இருக்கிறச்ச கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பிள்ளைக்கு, எப்படி சொல்லுவோம்னு. அப்போ பேருன்னு சொல்கிறான், நான் விளையாட போகிறேன் அம்மா, பாட்டியை வெளியிலலாம் பந்து எடுத்து கொடுக்க சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறான். இப்படியே நம்ம அம்மாவை எல்லா பேரும் இருக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அழுகிறான். அதுக்கப்புறமா மறுநாள், இன்னும் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டிங்களா? சொல்லலை, எங்கள் வீட்டிலேருந்து எல்லா பேரும் வராங்கங்கிறத அப்படிங்கிறான். இவளும் சொல்கிறான். சொல்லவும் கஷ்டமாயிடுது. அவன் அம்மா ஜன்னல் வழியாக கேட்டுருந்தா. ஜன்னல் வழியாக கேட்டுருக்கவும், ஐயா நான் என் ஊருக்கு போகிறேன், அதனால் நீ இங்கே மருமகளோட சந்தோஷமாக இரு, கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இரு, அதனால் நான் என் ஊரில் எனக்கு பார்த்துக்க ஆளெல்லாம் இருக்காங்க, நான் அங்கே போகிறேன்யா அப்படின்னு. ஏம்மா அங்கே யாருமா இருக்கா? நான் இங்கே இருக்கேன், வேறு யாருமா அங்கே இருக்கா? இல்லையா, நான் போகிறேன்யா அப்படின்ட்டு சொல்கிறேன், சொல்ல முடியாமல். அப்படி இருக்கிறப்ப சரின்னு, வாங்கத்தை கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மருமகன். எப்படி இருக்கும்? சரின்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு வாரம் கழித்து அவங்க மாமா, அதாவது இந்த அம்மாவோட தம்பி, ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து வர, எங்கேப்பா எங்கள் அக்கா அப்படின்னு வரப்போ கேட்குறேன். பாசங்கிறது கூட பிறந்தவங்க பாசம் இருக்கும்ல, வர்றப்போ எங்கள் அக்கா எங்கேன்னு கேட்குறேன். இல்லை மாமா, நான் ஊரில் விட்டுருக்கேன் மாமா அப்படின்னு. ஏண்டா உனக்கு இதுக்கடா விட்டேன் அவங்கிற, நான் நீ வச்சுருப்பேன்னு தெரிஞ்சு தானே நான் இங்கே வந்தேன், இல்லைன்னா நான் அங்கே ஊருக்கே போயிருப்பேனே அப்படிங்கிற. நேராக ஊருக்கு போகிறாங்க எல்லா பேரும். அப்போ ஊருக்கு போகவும், அக்கா என்னக்கா நீ ஏன் இங்கே இருக்க தனியாக, என்னோடய ஃபாரின் வந்துடு. இல்லையா நான் இங்கேயே இருக்கேன்யா அப்படிங்கிறா. அப்போ மருமகள்கிட்ட சொல்கிறான், உன்னை நம்பி தானமாக நான் எங்கள் அக்காவை விட்டேன், நீ இங்கே ஊரில் விட்டுருக்கியே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, எங்கள் வீட்டிலேருந்து கெஸ்ட்டு வந்தாங்க மாமான்னு சொல்ல வாய் சொல்லாதம்மாங்கிறான். என்ன சொன்னால் திட்டுவாங்கள்ல. இல்லை ஐயா, நான் தான் வந்தேன் அப்படிங்கிற அம்மா அக்கா. அப்போ இப்படியே வாக்குவாதம் நடந்துட்டுருக்கப்போ, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். என்ன உண்மைம்மா அப்படிங்கிறா. நான் உண்மையை சொல்கிறேன், உன் வீட்டுக்கார் இவ்வளோ கண்ணுங்க, இது ஒரு கண்ணு இல்லாமல் இதுவாக பிறந்தான், அவனுக்கு கண் கொடுக்கணும் தான் கண்ணை கொடுத்தா, முதுகு கூன் விழுந்து அசிங்கமாக பிறந்தான், தன்னோட சதையை எடுத்து அங்கே கொடுத்தா, தன்னோட உடம்பில் இருக்கிற எலும்பும் கண்ணும் சதையும் கொடுத்துருக்கா, அதனால தான் விகாரமாக இருக்கா. எங்கள் அக்காவை பார்த்தியா, ஃபோட்டோவை பாரு எப்படி இருக்கான்னு, அவ்வளோ அழகு, தான் குழந்தை அழகாக இருக்கணும்னு தன்னோட இதை கொடுத்துருக்கா, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு பேரன் வேகமாக ஓடி போய் பாட்டியோட காலில் விழுகிறான். மருமகன், அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை, நான் இனிமேல் அப்படி இது பண்ண மாட்டேன். அம்மா அவனுக்கே அந்த விஷயம் தெரியாது, யாருக்கு? பிள்ளைக்கே அந்த விஷயம்னா பிள்ளையும் கிட்டக்கு போய் அம்மாவை சேவிக்கிறான்.
3 பேரும் கும்பிடுதுங்க. அவ்வளோ அழுகுறாங்க. ஆக ஒரு அம்மாங்கிறவ தன்னோட உடம்பில் இருக்கிற என்னென்ன கொடுக்க முடியுமோ ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, பாசங்கிறது எதில் வேணாலும் இருக்கலாம். ஒன்று சரீரத்தில் இருக்கலாம், ஒன்று உணவில் இருக்கலாம். எத்தனையோ வகை பாசம் இருக்குது கண்டிப்பாக. அது அம்மாட்டேன்னு இல்லை, யார்கிட்ட இருக்கணுமோ அது உண்மை உணர்வோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ நாள் திருந்தாத மருமக தன்னோட வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்காகவும் பண்ணிக்கிறா கண்டிப்பாக. அதுக்கப்புறமா திருப்பி ஊருக்கு போய் நான் வரலை, அம்மா போவாளா? இல்லைம்மா நான் இங்கேயே இருக்கேன், நீ வந்து பார்த்துக்கம்மா, என்னோடய வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்குவேன், பயப்படாத அதனால சொல்லிவிட்டு போகலை. இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டு அவள் ஊருக்கு போயிடுறா. கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துடுறான். இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன் நேயர்களே. இந்த கதை உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். ஆமாம், எனக்கு என் மனதை தொட்ட கதை. அதாவது ஒரு கண்ணோடு அவ்வளோ வளர்த்துருக்கா, அசிங்கமான கோரமான மூஞ்சியில் வீட்டு வேலை செஞ்சுருக்கா, அருவருப்பு இல்லாமல் தன் முகத்தை கண்ணாடியில் கூட அம்மா பார்த்ததில்லை, தன்னை அழகுபடுத்தி பார்த்ததில்லை, தனக்கு உணவு இருக்கான்னு நினச்சதில்லை. ஆனால் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வளர்த்து வந்த தாயின் அருமையான கதை கண்டிப்பாக. கூழோ கஞ்சியோ நம்ம சாப்பிட்றது உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதே தான் கண்டிப்பாக ஒன்று. ரெண்டாவது, நம்ம இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு பந்தியில் பரிமாறுறோம், அங்கே எல்லா பேரும் அன்னதானம், பெரிய பணக்காரர் அன்னதானம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்க நம்மளால் அன்னதானம் பண்ண முடியலையேன்னு அப்போ அந்த சின்ன வயசில் நினைப்பேன் மனசுக்குள்ளே. அன்னதானம் பண்ணினா மட்டுமா? கிடையாது. ஏன் பந்தியில் இலை எடுக்கலாம், டம்ளரில் தண்ணி வைக்கலாம், ஏதோ சின்ன சின்ன தொண்டுகள் செய்யலாம். தொண்டுகள் மூலமாக தெய்வத்துக்கிட்ட கீழே ஓடி போய் அவரோட திருவடியை பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக மேலே போக வேண்டாம், அவரோட கீழ் பாதத்தை டக்குன்னு பிடிச்சிக்கலாம். தொத்தின்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் பார்த்துப்பார், நம்மளோட வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார் கண்டிப்பாக. ஆமாம், உண்மை மாறாதது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேர்களே. தண்ணீர் பாட்டில் 10 ரூபா தான். ஆனால் அதே ஒரு சின்ன அடுத்த ஸ்டேஷனில் போனோம்னா 12 ரூபாம்பாங்க. அடுத்து இன்னும் ஒரு பெரிய ஹோட்டலில் போனோம்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாங்க. இன்னொரு பெரிய இதில் 500 ரூபா, இது பெரிய இந்த தண்ணி அப்படிம்பாங்க. தண்ணி ஒன்று தான், ஆனால் விலைகள் பாருங்களேன் எவ்வளோ. ஆக நம்மளோட இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம மாறிக்கணும் ஒன்று. இன்னொன்று, நம்மளோட எனர்ஜி, நம்மளோட தொண்டு, நம்மளோட சரீர உழைப்பு எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே நம்ம பவரை ஏற்றிக்கணும் கண்டிப்பாக. எங்கேயும் மதிப்பு இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அடுத்ததுக்கு போய் மாறி பாருங்களேன், மாற்றம் என்றைக்குமே மாறாது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு கூலி கிடைக்கல அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மாறிப்போம். நம்மளை இடத்த மாற்றி போங்கிறேன், நம்மளோட மனசை மாற்றி போங்கிறேன், சேஞ்ச் பண்ணி போங்கிறேன் கண்டிப்பாக. தண்ணி ஒன்று தான், விலை உயர்வு இங்கே 10, இங்கே 12, அங்கே 50, 500 இப்படி வருது. காரணம் ஏர்போர்ட், ஹோட்டல், ஜங்ஷன், பஸ் ஸ்டாப், பொட்டிக்கடையில் இருக்கிறது 10 ரூபா தான். ஆக பாருங்களேன் வேல்யூ அப்படியே ரவுண்ட் வருது பாருங்கள். எனக்கு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேர்களே கண்டிப்பாக.